பொங்கல் படங்கள்ல எதிர்பார்த்ததெல்லாம் டிடிடி தான் பிரமாதமா போயிட்டு இருக்கு. ஆமாம் சார், கண்டிப்பாக. இந்த போட்டியா இருந்திருக்கும்ல, ஒரு சின்னதா ஒரு 10 தியேட்டர் கிடைச்சிருந்தா கூட லீவ மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்கல்ல. இல்லை சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது கேட்குறப்ப எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான சூழல் இங்கே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு பொங்கலில் போய் நம்மளை மாதிரியான படங்களுக்கு தேட்டர் கேட்டால் நிச்சயமாக அது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். டிடிடி கூட அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் சார் வந்து ஜீவான்ற ஒரு ஹீரோ இருந்தார். நான் பார்த்துட்டு நான் கொடுத்த ரெஸ்பான்ஸ், மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பிரமாதமாக போயிட்டு இருக்கு. நான் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற படம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் பண்ண படம், ஒரு பல வருடங்களாக இருக்கிற ஒரு ஹீரோ நடித்த படம். அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நியாயமாக இல்லை. அதனால் இல்லை, நல்லா இருக்குன்றது நான் ஏற்றுக்கிறேன். இது ரொம்ப சிறு முதலீட்டு புதுமுகங்கள் படம்ன்றது நிச்சயமாக ரொம்ப கீழே தான். ஆர்டிஸ்ட் படம், பெரிய பட்ஜெட் படம்ன்றது மேலே தான். இது நான் அதை பற்றி பேச விரும்பலை. இங்கே அங்கீகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன். பிஃபோர் ரிலீஸ் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுதான் யதார்த்தம். அது மாறுறதுக்காக தான் நான் அந்த வெள்ளிக்கிழமையே இதை மாதிரி படங்கள் உங்களுக்கு கண்ணில் போட்டுச்சுன்னா பார்க்கணும்னு தோணுன்னா வெள்ளிக்கிழமையே வாங்கன்னு அதை தான் நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டேன். சரிங்க. தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூட சொல்லுங்கள். சிறையில் இருக்காரா, வேறு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இல்லை, அது நான் சிரித்து கிடக்க விரும்பலை. இந்த படம் என்னுடைய லைஃபு, என் லைஃப்பை விட்டுட்டு நான் போக முடியாது. மற்றவங்களுக்கு லைஃப்பில் ப்ரையாரிட்டி இருக்கலாம். அதனால் நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போக விரும்பலை. இன்றைக்கி வந்தவங்க வந்திருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார், இந்த 2 பசங்க இருக்காங்க நடித்த பசங்க. என்னோட டீமாக இப்போ நிற்கிறது மாயபிம்பம் டைட்டில். ஏன்னா அது பழைய ஆளுக்கும் தெரியும், புது ஆளுக்கும் தெரியாது. கேட்சியாக இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. காதல்னாவே எப்பவுமே வந்து உண்மைத்தன்மை இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏற்றுப்பாங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யோசிக்க, தயங்க, பிடிச்சா பேச, அடுத்த கட்டத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ யாரும் தயங்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோடய அனுபவத்தில் இப்போ இந்த விஷயங்களை வந்து இப்போ இருக்கிற ஜென்சி கிட் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தால் கூட அவங்களுக்கு வந்து லவ்வோட எமோஷன் எவர்கிரீன். அதை நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கும் அப்படி லவ் பண்ணுறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க.